இந்த காரை தாறுமாறா ஓட்டலாமா, எப்படி தாறுமாறா ஓட்டுறதுன்னு நான் சொல்லித்தரேன். என்ன ஸ்பீடுன்னு பாருங்க. பாடி லைட் வெயிட்ல கொடுத்துருக்காங்க, பிளெக்சிபிளா, நீங்க இடிச்சா கூட ப்ரோக் ஆகாது. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா MJX ஹைப்பர் க்ரோல உங்களுக்கு ஒரு கார்ல கைரோ வெர்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெர்ஷன் காரு ரொம்ப டாப் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பில்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல மோட்டார்ஸ்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி வரைக்கும் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த காரை நீங்க வாங்க போறீங்கன்னா இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு இந்த காரை வாங்குங்க. பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம சென்னையில கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா ஒரு ஆபி கிரேட் ட்ரை பண்ணணும். ஆபி கிரேட் ஷோரூம் எங்க இருக்குன்னு தெரியலன்னா நீங்க சென்னையில மடிப்பாக்கத்துல நாங்க லொகேட் ஆயிருக்கோம். நம்மளுடைய லொகேஷன் கூகுள்ல எக்ஸாக்டா போடுங்க, வந்துடும். மடிப்பாக்கம் மார்க் டாய்ஸ்ன்னு போட்டீங்கனாலும் வந்துடும். ஷெல் பெட்ரோல் பங்க்னு கூகுள்ல போட்டீங்கனாலும் எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துடும். நீங்க போடுங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். வீடியோக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்குள்ளதான் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிமோட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுல எக்ஸ்ட்ரா வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா டூல் கிட், சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வேற என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. 4 வீலு, ரிமோட் குவாலிட்டி MJX பொறுத்த வரைக்கும் ரிமோட் குவாலிட்டி ரொம்ப டாப் டச்சா பண்ணியிருப்பாங்க. பர்சனலா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும் போது. ஸ்மூத்தா இருக்கும், இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் கிளாஸான ரிமோட் இது. இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. த்ராட்டல் அட்ஜஸ்ட் பண்ற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா. இதுல வந்து ஸ்டேரிங் ரிவர்ஸ் ஆப்ஷனு, ஸ்டேரிங் வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், எல்இடி லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம், த்ராட்டல் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஸ்டேரிங்கை நீங்க ட்ரிம் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வேணுமோ கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் த்ராட்டலை ட்ரிம் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காரை ஓபன் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். செம்ம வெயிட். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், வார்னிங்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி இதை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட டிரைவ் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி ஆபிகேட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ நார்மலா நீங்க காரை யூஸ் பண்ணிக்கலாம். காரை எப்படி இருக்குன்னு பார்த்து தரலாமா. செம்ம வெயிட்டு, ஃபுல்லா சேஸ் ஃபுல்லா மெட்டல், பிளாஸ்டிக் கிடையாது. இது செம்ம வெயிட் காரு. இதை வச்சு தம்பிள் பண்ணலாம், எடுக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டவா, வாங்க பக்கத்துல. இதே நல்ல குவாலிட்டி, ஃபுல்லா எலாஸ்டிக். இது வாவ், செம்மையா இருக்கு. என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுல யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 2Sல 3000 mAh 25C பேட்டரி, லிப்போ பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 7.4 வோல்ட்ல. இதோடைய டூரேஷன் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கு. 3000 mAhனால உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 1/2 hour to 45 minutes வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். அது இல்லாமல் இதில் என்ன ஸ்பெக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதுதான் கைரோ சிப். இங்க இருக்க பாருங்க, கைரோ லெவல எந்த லெவலுக்கு வேணும்னோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கைரோவை மேக்ஸிமம் ஒரு 50 to 40 வச்சு யூஸ் பண்ணுங்க, அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். அது இல்லாம ஒரு மேல ஒரு ஃபேன் கொடுத்துட்றாங்க, கூலிங் ஃபேனு. இதுக்கு மோட்டருக்கு மேல ஒரு ESC வந்துருது. இதுல இந்த இருக்கு பாருங்க, ESC தெரியுதா, இதுதான் ESC. இதுல 45A ESC கொடுத்துட்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரஷ்லெஸ் மோட்டார் கொடுத்துட்றாங்க. வீல் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து ஒரு இன்டோர் கார், அதே மாதிரி நார்மல் சர்ஃபேஸ்ல யூஸ் பண்ற கார்ஸ். இது ஹார்ட் சர்ஃபேஸ்ல நீங்க நார்மலா ஆஃப் ரோடு யூஸ் பண்ணுவீங்கல்ல, ஆஃப் ரோட்ல யூஸ் பண்ணக்கூடாது.
நார்மல் சர்ஃபேஸ் இப்போ பிளைனா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சர்ஃபேஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம், ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணிட்டோம், அதுக்காக தான் சொல்றேன். எப்படி இருக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமா? பாடி லைட் வெயிட்ல கொடுத்துருக்காங்க, ஃபிளெக்சிபிளா, நீங்க இடிச்சா கூட ப்ரோக் ஆகாது. இந்த டபுள் சைட்லயும் ஃப்ரண்ட் டூம் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பாருங்க வேற லெவல்ல இருக்கும், ஆயில் ஃபில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இதோடைய எல்லா ஸ்பேர்ஸுமே நம்மள்ட்ட கிடைக்கும். உள்ள இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் ஆம்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. ஆம்லாம் இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, உள்ள மெட்டல்ஸ்ல கொடுத்துருக்காங்களா. சைடு எல்லாமே பாருங்க. இப்போ பேட்டரி கனெக்ஷன் பண்றேன். வேற லெவல் தெரியுதா? கைரோ சிப் லைட் எரியுதா? ஃபேன் சுத்துதா? இங்க இப்போ நம்ம ரிமோட்ல பேட்டரியை போட்டு செக் பண்ணணும். ரிமோட்ல 3 டபிள்யூ பேட்டரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கைரோவை நம்ம அதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல கைரோல பாத்தீங்கன்னா 100ல இருக்கு, நம்ம இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி 50ல வச்சுக்கலாம். வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாமா? ஆயிடுச்சா? இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க. இந்த ஆப்ஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா இப்படி திரும்புறது, இப்படி திரும்பும். இப்ப திரும்புது தெரியுதா? அதே இப்படி திரும்புதா? பாருங்க, ரிவர்ஸ் திரும்பும். அதுதான் இதுல ஆப்ஷன். இது த்ராட்டில் ட்ரிம் பண்றது. சாரி, நடுவில் கொஞ்சம் கிராஷ் ஆயிடுச்சு, அதனால வீடியோவை கட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. லைட்டு பாருங்க எவ்வளோ பக்காவா, எவ்வளோ பயங்கரமா இருக்கு தெரியுதா? செம்ம பிரைட்னஸ். ஸ்பீடு இப்படி வச்சு ட்ரை பண்ணுவோம், ஏன்னா காலில் அடிச்சா பயங்கரமா வலிக்குது. இப்போ எல்லாமே ஃபுல் ஸ்பீட்ல வச்சுட்டேன். ஸ்டீரிங்க வச்சாச்சா, த்ராட்டலையும் வச்சாச்சா, ஆப்ரேட் பண்ணிடுவோமா? கைரோ ஆன் பண்ணுவோமா? வாவ், வேற லெவல். கைரோ வேற லெவல் ஒர்க் ஆகுது. செம்ம ஸ்மூத். செம்ம ஸ்மூத் கைரோனால. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. 4 வீல் டிரைவ் தெரியுதா? சரியான ஸ்பீடு, வேற லெவல். செம்ம சைஸு. செம்ம ஃபாஸ்ட், செம்ம ஸ்மூத், சென்சிட்டிவ், பயங்கரமான சென்சிட்டிவ். லைட்டா தான் த்ராட்டல் பண்றேன், தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா? அதே மாதிரி ஸ்டேரிங் அதுக்கு மேல பிரேக்கிங்
பக்கத்துல வரும்போதே அள்ளு விடுது, எங்கடா கால. இந்த காரை தாறு மரம் ஓட்டலாமா, எப்படி தாறு மரம் ஓட்டுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இங்க பாருங்க, ஆன் பண்ணியாச்சா? வேற லெவல்ல இருக்கு. ஸ்டேபிலிட்டி பாருங்க, வேற மாதிரி இருக்கு ஸ்டெபிலிட்டி. லைட் ஆன் பண்ணிக்கலாம், பயங்கரமா இருக்கும். வேற லெவல், வேற லெவல், வேற. இதுதாங்க ட்ரிப்ட் காரு. ஸ்பீடெல்லாம் குறையே கிடையாது, பயங்கரமா இருக்கு. ஸ்பீடை நான் கம்மி பண்ணி தான் வச்சிருக்கேன், அதிக கூட பண்ணல. இப்ப பாருங்க, ஃபுல் ஸ்பீட்ல வைக்கிறேன். அப்பா சரியான ஸ்பீடு. அங்க வரேன். வருவாங்க. ரெடி, ரெடி, 1. வா, இது ஸ்பீடை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்பேஸ் பத்தல, வேற ஒண்ணு. ரெடி, வேற மாதிரி சரியான ஸ்பீட். பிரேக்கிங்லாம் பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க, பிரேக் அடிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு. இப்ப அங்க போய் பிரேக் அடிக்கிறேன் பாருங்க, எந்த செம்ம. செம்மையா இருக்கு கண்டிப்பா. இந்த MJX ஹைப்பர் க்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதோடைய பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சா சொல்லியிருக்கேன். நீங்க இந்த கார் வாங்க போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸே பண்ண தேவையில்ல, ரொம்ப தரமா தான் பண்ணியிருக்காங்க. லைட் குவாலிட்டியும் சரி, கைரோடைய ஸ்டெபிலிட்டியும் சரி நீங்க பார்த்துருப்பீங்க. ரிமோட் குவாலிட்டி நீங்க MJXல கம்பேரே பண்ண தேவையில்ல, ரொம்ப தரமா தான் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு வெயிட் தெரியுமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 kgs இருக்கும்னு நினைக்கிறேன். இதே அவ்வளவு வெயிட்டா இருக்கு இந்த காரு. அதே மாதிரி இது வந்து அவுட்டோர்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இன்டோர்ல சாஃப்ட் சர்ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்ல யூஸ் பண்ணிக்கலாம், டெரஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா அடிஷனல் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க இதுல. உங்களுக்கு இந்த காரை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க, அதுல என்னுடைய நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய லொகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு தரமான வீடியோல நம்ம பார்க்கலாம்.